கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது பாரதத்தில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 27 கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்க முடியல. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷம் காலத்தில் காங்கிரஸ் பெருசாக சரிஞ்சுக்கிட்டே தான் வருது. ஏன்னா அந்த 2024 கூட்டணிலேருந்து நிறையா கட்சி வெளியேறிடுச்சு. அவங்க தான் மம்தா பானர்ஜி இருந்தாங்க, அவங்க முழுமையாக அந்த கட்சியில் இல்லை, நாங்கள் வெளியேறி வந்துட்டோம்னாங்க. அடுத்து ஐக்கிய ஜனதா தளம் வெளியேறி இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துருச்சு. நம்ம ஆம் ஆத்மி வெளியேறிடுச்சு. இப்படி நிறையா மாநிலங்களில் அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சினால் பெருசாக ஜெயிக்க முடியல. இப்போ கடந்த ஒரு 3 மாநிலங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குது. தமிழகத்தில் பெருசாக காங்கிரஸ் கட்சியும் நம்ம நடிகர் விஜய் அவர்களோட கட்சியும் கூட்டணி வைக்கணும் எல்லா தரப்பும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது கடைசி நேரத்தில் அமையலை. மீண்டும் திமுகவோட தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் போராடி மல்லுக்கட்டிய நன்மை செஞ்சு தான் ஒரு 3 இடங்கள் அதிகமாக வாங்கி போட்டி போட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து இப்படியே போய்கிட்டு இருக்கப்ப காங்கிரஸ் கட்சி அடுத்து நிலைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அதுக்கான பலம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் காங்கிரஸ் கட்சி பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்தவத்சலம் அவர்கள் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரானார். 67க்கு அப்புறம் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சரிவை நோக்கிக்கிட்டு தான் இருக்குது. தமிழகத்தில் மட்டும் இல்லை, பாரதத்துலேயும் பெருசாக இன்னும் வளரல. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா குடும்ப அரசியல் தான். இந்த குடும்ப அரசியல் தான் பெருசாக அந்த கட்சியை வளர விடாமல் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி அந்த கட்சி ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. இப்போ தமிழகத்தில் திமுகவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது. இந்த முறை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரல அப்படின்னா அந்த கட்சி தொடர்ந்து கரைஞ்சு போயிடும். ஏன்னா மக்கள் பொதுவான அரசியல், பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அரசியல் எதிர்பார்க்கும். ஒருத்தருடைய பிடியிலே கட்சி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு குடும்ப கட்சி ஆயிடுது. அதை மக்கள் பெரும்பாலும் விரும்புறது இல்லை. அதுதான் இப்போ காங்கிரஸுக்கு நிலைமை. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் நிலைமை நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.